எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா மீண்டும் ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே சபையாராய் குடும்பமாய் கர்த்தாவே நீ கூட்டி சேர்த்த மாபெரும் தயவுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வருடத்தை துவக்கினவர்கள் இன்று எங்களோடு இல்லை ராஜா. ஆனாலும் உடைய மகா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தயவினாலும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்த எல்லா மாபெரும் கிருபைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை உமக்கு கர்த்தாவே ஏற்ற ஆண்டவரே தூப பலியாக மாறட்டும் ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற கர்த்தாவே ஆராதனை மாறட்டும் இயேசுவே. ஆண்டவரே நீர் ஒருவரே உண்மையான தெய்வம் ஆண்டவரே. உம்மை போல வேற தெய்வம் இல்லை ராஜா. ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்காக அடிகள் பட்டிருக்கீங்க. நீங்க ஒருவர் மாத்திரமே எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கீங்க ராஜா. அதை நினைவு கூறத்தக்கதாக எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறீங்க. எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்க ராஜா. விசேஷமாக கர்த்தாவே வரை தடப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளின் தடைகளை நீக்கி நீர் கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தூரத்தில் இருந்து கர்த்தாவே இந்த செய்தி கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பலவீனம் மாறட்டும், அவருடைய சுகவீனம் மாறட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எங்களை கர்த்தாவே உம்முடைய திட்டத்தினாலே உம்முடைய சித்தத்தினாலே உம்முடைய வாயினுடைய வார்த்தைகளினாலே எங்களை ஆட்சி தேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைந்த ஆத்துமாக்களை கர்த்தாவே நீ தேற்றி ஆற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சோர்வுற்ற ஆத்துமாக்கள் பலனற்ற ஆத்துமாக்களை கர்த்தாவே ஆண்டவரை நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மியூசிக் உபகரணங்களை வாசிக்கிறோம் உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் உடைய கரம் ஆவியானவர் கர்த்தாவே அவர்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதியாத எந்த நாவும் இங்க இருக்கவே கூடாது ராஜா. ஒவ்வொரு நாவும் கர்த்தாவே உம்மை துதிக்கத்தக்கதாக உம்மை போற்றத்தக்கதாக கர்த்தாவே ஆவியானவர்கள் மத்தியில உலாவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற தாசனை கர்த்தர் நீர் மறைத்து நீர் பேசுவீராக ராஜா. நீர் பேசுவீராக ராஜா. உமக்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ராஜா. எல்லா கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி போடுகிறோம் ராஜா. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில உலாவும்படியாக அந்த வார்த்தைகளை கர்த்தாவே நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்கிற கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படி செய்யற காயமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய பந்தியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அபாத்திரமாய் அல்ல கர்த்தாவே பாத்திரவான்களாக ஆண்டவரே அந்த பந்திக்கு ஏற்றவர்களாக நீ மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. முழுவதுமாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் புகழும் மேன்மை உமக்கே செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழும்பி நின்று சங்கீதத்தினால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் மகிமைப்படுவதாக நாம் வாசிக்க முடியாத இந்த காலையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 115 Psalm 115. சங்கீதம் 115 சபையின் முறைமையின்படியே முதல் வசனத்தை நானும் மறு வசனத்தை சபையாரும் கடைசி வசனத்தை அனைவரும் இணைந்து வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்.
வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆமென். அவர் நம்மேல் வைத்த அன்பினால் நம்மை மீட்டு வழிநடத்தி வந்தார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நாமோ இன்று ஜீவன் சுகம் பெலத்தோடு இங்கு ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அந்த அன்பின் ஆழம், அந்த நேசத்தின் ஆழத்தை நாம் அளவிட முடியாது. அதை எண்ணி நாம் பாடுவோம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும். அல்லேலூயா. நேசத்தை ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீரவாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. ஆட்கொண்டவர் நேசம் ஈற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். சொல்லும் சேர்த்தவும் ஆசையுள்ளோனாய் செய்யவும் தேவ ஒத்தாசை நம்புவேன். ஆவியின் பேரில் சாருவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். சத்தமும் வேதத்தில் கேட்டு நீத்தமும் ஆத்தும நன்மை நாடுவேன். நீதியின் பாதை செல். ஆமென். ஹல்லேலூயா. ஆட்கொண்டவர் நேசம் ஈற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் ராஜரீகம் ஆசித்தமாசெங்கூர்மையும் விண்ணிலே தோன்றும் வண்ணமாய் மண்ணில் உண்டாகும் மேன்மையாய் ஆட்கொண்டவர் நேசம் ஈற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். ஹalleluya ஹalleluya. சத்தமா சொல்லலாமா? ஹalleluya. ஆமென். சங்கீதத்தில் 89வது அதிகாரத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரராகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? இந்த பாடலை நாம் பாடலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடலாம்.
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அடுத்த பாடலாக மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிது என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடும். Hallelujah. Thank you, Jesus. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே,
அன்பிலே அதிநாளம் அறியலாகுவோ இதன் விலை ஏதும் வேறில்லையே இதன் விலை ஏதும் வேறில்லையே நியாயவிதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக புண்ணியரின் அன்பு நல்லது இயேசுவின் மகா அன்பிலே அதிநாளம் அறியலாகுவோ இதன் விலை ஏதும் வேறில்லையே இதன் விலை ஏதும் வேறில்லையே பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் இயேசுவின் மகா அன்பிலே அதிநாளம் அறியலாகுவோ இதன் விலை ஏதும் வேறில்லையே இதன் விலை ஏதும் வேறில்லையே. Amen. Hallelujah. Jesus, amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இந்த காலவேளையிலே நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. தம்பி காலையில ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க. ஹalleluya. நாசிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். ஹalleluya. இந்த காலவேளையில முதல் பாடலை பாடினோம். என்னை ஆட்கொண்டவர் யார் என்று. ஆட்கொண்ட நேசம் எதுன்றது பார்த்தோம். அதோட ஆழத்தை பார்த்தோம். இந்த காலவேளையில என்னை ஆட்கொண்டவர் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு காலையில யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இப்படிதான் ஒருத்தர் புறம்பே தள்ளப்பட்டான். அழகாக வாசிக்கிறோம். நிறைய பேர் அவனை வாட்டினாங்க. ஆனா அவர் தூரத்தில் இருந்து அவனை பார்த்தார். பார்த்தவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கிட்ட வந்து அவனை சேர்த்து கொண்டார். இந்த காலவேளையில நீங்க எப்படியா தள்ளப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மை காண்கிற தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்மை காண்கிறவர் நமக்கு உண்டு. அவர் யாருன்னா மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். ஓய்வு நாளுக்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யோனாவிலும் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர். அந்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலவேளையில அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும். இந்த காலவேளையில மகிமைப்படுத்தி தேவனை பாடலாமா? மகிமை உமக்கன்று, மாட்சிமை உமக்கன்று, துதியும் புகழும் உமக்கே சோத்திரம் ஆண்டவரே. 10 பேர் அல்லவா? இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? சுகமானது 10 பேர் அல்லவா? இந்த அந்நியனை ஒழிய உண்மை உயர்த்துறதுக்கு நான் யாரையும் வரல ஆண்டவரே. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம், அவர் ஸ்தோத்தரித்து பாடலாம், அவருக்கு உண்டான மகிமையை செலுத்தலாம். அப்போ கர்த்தர் உயர உயர நாமளும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. ஆட்கொண்டவர் யார்? துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கர்த்தரை உயர்த்தலாம். ஆராதனை ஆராதனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. அவர் நம்மை ஆட்கொண்டவர். என் நண்பர் இயேசுவுக்கே. வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விடுதலை கொடுத்த ஆண்டவர். விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ.
ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் கனத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, ராஜாதி ராஜா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. கரங்களை சொல்லலாம். நாம உயரணும். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. அவருடைய நாம உயர்த்துவோம். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை கரங்களை சொல்லலாமா? ஆராதனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஹalleluya. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மைக்கேல் மக்கள் மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆமென். ஹalleluya. ஆராதனை Praise the Lord. Hallelujah. We worship you. ஆராதனை Amen. Hallelujah. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம்.
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆமென். இந்த மாதம் அருமையோட துவங்கும் பொழுது கர்த்தர் ஒரு விசேஷ வாக்குத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி அருமையோட செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஒரு இறுதி காலத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை சபையின் மூலமாய் கர்த்தர் செய்ய அவர் திட்டம் வகுத்திருக்கிறார். ஆகையால் சபை மிக முக்கியமான காரியம். இந்த நாட்களில் சபையை பிசாசு உடைத்து கொண்டு இருக்கிறான். அநேக இடங்களில் சபைகள் தாக்கப்படுகிறது. அருமையான சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. சபை என்பது அருமையான கர்த்தரால் மீட்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து கூடி ஒரு மனதோடு தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய பணியை செய்வதுதான் சபை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை அறிய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் என்னன்னா, இதுவரைக்கும் செஞ்சது பத்தாதாம். யார் செஞ்சது? அவர் செஞ்சது பத்தாதாம். இதுவரைக்கும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார், அற்புதமாக நடத்தி வந்தார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார், எபினேசராக இருந்தார். இதுவரைக்கும் கர்த்தர் வழிநடத்துவது பெரிய காரியம். ஆமென், ஹல்லேலூயா. இது அவருக்கு பத்தாதாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, அருமையுள்ள தாவீது கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அப்பா நான் என்ன பண்ண போறேன், நிறைய காரியம் செய்ய போறேன். வாசிக்கலாமே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாத்தானுடைய எல்லா வார்த்தையையும் வார்த்தையின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ஒரு தரிசனத்தை. அங்க பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தை வாசித்தால் அருமையான பெரிய தரிசனத்தை நாம் பார்க்கவில்லை. சகரியாவின் தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்க்கும் பொழுது, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் தரிசனங்களை காட்டுகிறார். பல தரிசனங்களை பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு தரிசனம் பார்க்கவில்லை. கர்த்தர் சொன்னார். It was only a word, not a vision. Not a vision. Amen. எரேமியா பார்த்து கேட்கிற, என்னத்தை காண்கிறாய்? ஐயா சகரியா பார்த்து கேட்கிற, என்னத்தை பார்க்கிற? எசேக்கியேலுக்கு அநேக அருமையான தரிசனங்கள் பார்த்தார். So please, here you don't see a vision. ஆனால் என்னவா, கர்த்தருடைய வார்த்தையின்படியும் கர்த்தருடைய தரிசனத்தின்படியும் அருமையாவிலே அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வார்த்தையும் தரிசனம் தான். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும், இது கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் வெத்து வார்த்தை அல்ல, வெறும் வார்த்தை அல்ல. அருமையாவிலே அந்த ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் அருமையாவிலே அது சாரமுடையதாய் காணப்படுகிறது, முழுமை உடையதாய் காணப்படுகிறது. ஆகையால் அதை கேட்பது மாத்திரமல்ல, அதை காண வேண்டும். இந்த காலவெளியில் தயவு செய்து நீங்க வேதத்தை வாசிக்கும் போது சும்மா பைபிளை வாசிக்காதீங்க. You need to see it. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அருமையாவிலே நான் பார்க்கிறோம். அருமையாவிலே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இருந்துச்சுங்க. அந்த வார்த்தையை கேட்டோம், அப்புறம் அந்த வார்த்தையை நாங்க பார்த்தோம். So because it is a living word, இது ஒரு ஜீவ வார்த்தையா இருக்கிறபடினால வெறும் கேட்டு விட்டு கடந்து போகாதபடி இன்றைக்கு அந்த வார்த்தை குறித்ததான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். தாவீது இதை கேட்டு, இதை பார்த்து அருமையாவிலே உண்மையாகவே அதை அருமையாவிலே ஜீர்ணிக்க கூடாத நிலையிலே அவன் உட்கார்ந்து அருமையாவிலே பேசுகிறான். என்னவா கர்த்தருடைய வார்த்தை? வாசிக்கலாமே, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஐயா எப்பா இது இவ்வளவு நாள் எங்களை கூட்டிட்டு வந்தீங்களே. அருமையானவர்களே, இந்த வருஷம் தொடங்கி 7 மாதமும் கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் கட்டளையிட்டு கர்த்தர் வழிநடத்தி வந்தார். இது தேவனுடைய மகத்தான பெரிய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்ல முடியுமா? நேத்து ராத்திரி போன் வருதுமா, இவங்க இறந்துட்டாங்க. நேத்து ராத்திரி. ஐயா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு நாம் நிற்பது, நாம் பல நேரங்களில் நாம் இதை லேசாக எண்ணுகிறோம். இல்லம்மா, please understand, hitherto the Lord has brought me, it's a great remarkable thing. We need to really appreciate God's faithfulness in our life past. கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்ததை நாம் எண்ணி நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த நாட்டில் எந்த காலத்தில் இருக்கணும்னா, திருப்தி இல்லாத காலம். எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளோ செஞ்சாலும் திருப்தி இல்லை, சாப்பாடு போட்டாலும் திருப்தி இல்லை, கண் நிறைஞ்சாலும் வயிறு நிறைஞ்சாலும் வயிறு ஃபுல்லாக இருக்கு,
கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் போடுங்க. அப்புறம் போட வரும்போது திடீர்னு பக்கத்து ஆள் பார்த்து பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஐயோ ஆண்டவர் நிறைய நடக்குதுமா. ஏன்னா இதெல்லாம் காரணம் என்ன? திருப்தியற்ற ஒரு நிலை, திருப்தியற்ற நிலை. சில தாய் குலத்துக்கு நினைக்கிறேன், அவங்களுக்கு எவ்வளோ தான் சாரி வாங்கினாலும் சாரி என்ன இல்லை, ஐயோ திறந்து அப்படி பதபதன்னு விழும். ஆனாலும் அது நல்லா இருக்குல்ல, அவங்க நல்லா இருக்குல்ல, இந்த வருஷம் எனக்கு 3 தான் வாங்கி கொடுத்த. ஐயா இன்னைக்கு திருப்தியற்ற ஒரு நிலை. ஐயா திருப்தியற்ற நிலை நன்றா அறிந்து கொள்ளலாம். இது ஆதி பாவம் தான். ஆதி தாயுடைய பாவம் என்னங்க? ஏதேன் தோட்டத்தில் இருந்துக்கிட்டு என்ன இல்லை, ஏதேன் தோட்டமா வேற எங்கே இருந்தாலும் பரவாயில்லமா இருந்தது. ஆண்டவர் உண்டாக்கின ஒரு தோட்டம். ஆண்டவர் உண்டாக்கின தோட்டத்தில் அதிருப்தியா இருக்க முடியுமா? அங்க பிசா சொல்றான் இதெல்லாம் இருக்கு, ஆனா அது இல்ல உனக்கு எல்லாம் சாப்பிட்ற, அது சாப்பிடல. ஆமால, இந்த அதிருப்தி தான் மனிதனுக்குள் வந்த முதல் பாவம். dissatisfaction is the first sin in mankind. இன்றைக்கு வரைக்கும் அருமையோலே அது இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அது வளர்ந்த நிலையில காணப்படுகிறது. Amen. Not satisfied with anything. குறிப்பாக அருமையோலே பிள்ளைகளுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் இன்னைக்கு பிரதிஷ்டை செய்ய வந்தாங்க, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பல நேரங்களில் பொதுவாக சொல்லுகிறேன், திருப்தியற்ற நிலையில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. சொல்லணும், இல்லை இது உனக்கு போதும், இது உனக்கு போதும். ஆமென், அல்லேலூயா. அருமையோடு இந்த போதும் என்ற மனதை அருமையோடு சிறு வயதில் நாம் வளர்க்க வேண்டும். அதுதான் அருமையோடு பெரிய கிரேட்டஸ்ட் பிளெஸிங். அதுதான் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். போதும் என்ற மனதுக்குரிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆமென், அல்லேலூயா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அருமையோடு அநேக அவிசுவாசிகள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட இன்னைக்கு நிறைய பேர் திருப்தியோடு இருக்கிறாங்கம்மா. நிறைய சாட்சி அங்கங்கே கேட்குறோம், பார்க்குறோம். அவர் வாங்கின சம்பளத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாராம், எல்லாம் கொடுத்துட்டாரு. இந்துக்கள் செய்கிறாங்க, முகமதியர்கள் செய்கிறாங்க, அவிசுவாசிங்க செய்கிறாங்க. ஐயா இன்றைக்கு உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அந்த திருப்தி நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியமா இன்றைக்கு என்ன? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவமே எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா, நீ 1 செய், ஆண்டவர் 100 செய்வார், 1000 செய்வார். அப்போனா எதுக்கு? இது பயங்கர பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஐயா நன்றா இருந்து கொள்ளலாம். இதை கொடுப்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பெறுவதற்காக கொடுக்கிற ஒரு காரியம். என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட வேணும், ஆசீர்வாதம் வேணும், இது வேணும், அது வேணும். மறுமையோடு ஒரு அதிருப்தியான ஒரு கிறிஸ்தவ மதத்தை, ஒரு நிலையை நான் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அருமையோடு அது ஒரு மோசமான மனநிலை. கர்த்தருடைய பிள்ளைகளாம் திருப்தியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் உண்மையாகவே திருப்தியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் பத்தலன்னு நான் சொல்லக்கூடாது, பத்தலன்னு யார் சொல்லணும்? அவர் சொல்லணும். அப்படிதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, அப்பா இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்தது எனக்கு பத்தலை. வாசிக்கலாமே, இது வரைக்கும் என் குடும்பம் ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம். அதுக்கு அடுத்தது வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு இது உம்முடைய பார்வைக்கு எப்படியா இருக்கான்? கொஞ்ச காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் இவ்வளவு நாள் செஞ்சது அது எப்படி இருக்கான்? கொஞ்ச காரியமா இருக்கான். எவ்வளவு செஞ்சது? தாவீதுக்கு என்னென்ன செஞ்சாரு? அவன் வீட்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அவனை ஒரு பிள்ளையா கூட மதிக்கல, இவர் தான் மதிச்சார். இது போதாதா? இதே போதும், வாழ்நாள் எல்லாம் நன்றி செலுத்தலாம். என்னை யாருமே என் வீட்டாரே சட்டை பண்ணலங்க, என்ன ஆண்டவர் தான் என்ன ஒரு பொருட்டாக எண்ணினார். அது மாத்திரமில்ல, என் வீட்டார் மத்தியில் என்னை அபிஷேகித்தார். எவ்வளோ பெரிய காரியம்! அது மாத்திரமில்ல, ஒரு சிங்கம் ஒரு கரடிலாம் வந்துச்சு, அதுலேருந்து காப்பாற்றினார். இது போதாதா? என் ஜீவனை காப்பாற்றார். இது மாத்திரம் பத்தலன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு கோலியாத்துக்கிட்ட வந்து என்னை ஜெயிக்க வச்சார். அது கோலியாத்துக்கிட்ட நான் ஜெயிச்சது மாத்திரமல்ல, என் மூலமாக தேசமே ஜெயிச்சிச்சு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இட் இஸ் நாட் ஜஸ்ட் a personal victory, it's a collective victory. அதனால தாவீதுக்கு எவ்வளோ பெரிய பேர் தெரியுமா? எல்லாம் சொல்கிறாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. ஐயா இதெல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சைம்மா. இது வரைக்கும் கர்த்தர் இப்படிலாம் நடத்திட்டு வந்தார். கடைசியில் மாமனார் டுபி என்ன பண்ணார்? என்னை சாவடிக்கணும்னு பார்த்துட்டு போய் 100 பேர் கொண்டுட்டு வாடினார். அங்கே போனால் எனக்கு 200 பேர் அடிச்சுட்டு வரேன். ஆண்டவர் கூட இருந்தார். கடைசியில் என்னை ஏமாற்றி நான் படுத்துட்டு இருக்கும் போது என்னை கொல்லலான்னு பார்த்தாங்க. ஜன்னல் வழியாக இறங்கி ஓடினேன். ஐயா வருஷ கணக்கில் ஓடினேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னை கர்த்தர் கைவிடலை. காடில் இருந்தேன், வனாந்தரத்தில் இருந்தேன், குகையில் இருந்தேன். அப்படிலாம் கர்த்தர் என்னை பார்த்து இவ்வளோ நாள் கர்த்தர் நடத்தி வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய காரியம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சண்டை போடல. என் ஆண்டவரே என்ன பண்ணார்? என் சத்துருவை முறியடிச்சு என்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி இதுவரைக்கும் யோசுவா தொடங்கி இந்த நாள் வரைக்கும் கைப்பற்றாத சீயோனை கைப்பற்ற எனக்கு உதவி செய்தார். யாரும் கிடையாதுமா. யோசுவா வந்தான்,
எல்லாத்தையும் பிடிச்சான், எதை பிடிக்கல? எருசலேமை பிடிக்கல. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் வந்தாங்க, 12 பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க. ஐயா, எருசலேமை கைப்பற்றவில்லை. சவுல் அரசாண்டான், அவன் முதல் ராஜா, அவனும் சண்டை போட்டான், ஜெயிச்சான். ஆனா ஒருத்தர் கூட எருசலேமை பிடிக்கல. ஐயா, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எருசலேமை பிடிச்சது தாவீது. அதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போடுறாங்க. இதே தாவீது இருந்தால் இன்னத்துக்கு எப்போ முடிஞ்சிருக்கும் வேலை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு இதெல்லாம் என்ன பண்ணாதான் அவருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் தான்ப்பா. என்ன ஆண்டவரே, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தாவீதுக்கு தெரியுமா? திருப்தியோடு இருக்கிற தாவீது. முந்தின அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் உடன்படிக்கை பெட்டிமில்ல முன்னாடி அந்த ஏபோத்து, வெள்ளை ஏபோத்து, நம்ம பார்த்தோம் பைபிள் ஸ்டடியில். வெள்ளை ஏபோத்து, அப்புறம் ப்ளூ ஏபோத்து, அப்புறம் பலவர்ண ஏபோத்து. ஆமேன். இந்த வெள்ளை ஏபோத்தை போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்? டான்ஸ் ஆடுறான். என்னன்னா பொண்டாட்டி பார்த்து என்ன சொல்கிறா? ஏளனமா. இது என்ன ஏளனம்? நான் இன்னும் என்னை தாழ்த்துவேன், நான் இன்னும் என்னை தாழ்த்துவேன். காரணம் என்ன? ஐயா, உண்மையாகவே எனக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஐயா, இப்படி திருப்தி உள்ள நிலையில் நீ நான் கடந்து வரும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு எடுத்துக்கொள்ளலாம். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒரே சூழ்நிலை தான் சந்திக்கிறாங்க. 3 பேர் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு இழந்ததை பெற்றுக்கொண்டாங்க. லோத்து போயிட்டான். அதை பெறுவதற்கு ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் சண்டை போட்டு பெற்றுக்கொண்டான். யாக்கோபு ஆசீர்வாதம் பெறணும். எப்படி பெற்றுக்கொண்டான்? போராடி ஏமாத்தி பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு, ஆமென், he was a person content. ஹல்லேலூயா. அவன் திருப்தியா இருந்தாம்மா. அவன் கர்த்தரிடத்தில் அப்படியே திருப்தியா இருந்தபடினாலே அவனை போல முற்பிதாக்கள் ஆசீர்வாதம் பெற்றவங்க யாரும் கிடையாது. ஆபிரகாமுக்கு மனைவிக்கு பிள்ளை இல்லை. ஆமென். சாராளுக்கு பிள்ளை இல்லை, இங்கே ராகேலுக்கு பிள்ளை இல்லை. உடனே என்ன சேர்த்து விட்டாங்க? வேலைக்கார். 2 பேரும் வேலைக்கார் சேர்த்து விட்டாங்க. அப்படி வரட்டும்னு சொல்லிட்டு ஈசாக்கு மனைவிக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? ஐயா, கர்த்தர் கொடுக்குற நேரத்தில் கொடுப்பார், செய்கிற நேரத்தில் செய்வார். நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவங்க அப்பா அவன் பையன், வேற எங்கேயும் போயிடாதீங்க, தூரம்லாம் கிடையாது. அவங்க அப்பா அவங்க பையன். அருமையாவில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தா ஆபிரகாம் எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. யாக்கோபு எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. ஆனால் நீ இங்கே இருப்பா. சரி ஆண்டவரே, பஞ்சமா? கஷ்டம், எல்லாம் ஊர்ல எல்லாம் பஞ்சம். ஆண்டவர் சொல்றார், சரி போ, ஆண்டவர் சொல்லிட்டார்ல, இருந்துடலாம். இப்படிப்பட்ட திருப்தியா இருந்த அவனை ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் 100 ஆசீர்வதித்தார். ஆமென். அவங்ககிட்ட வந்து இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போவாங்க. சண்டை போடல, விட்டு கொடுத்துட்டான். விட்டு கொடுக்க கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை மகா விருத்தி அடைச்சிக்கிட்டே போறான். நம்ம கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள். காரணம் என்ன? he was content. He was content. This is the secret of blessing in a believer's life. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ரகசியம் இதுதான். அருமையாவுலே ரகசியம் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் we need to learn to be satisfied in the Lord. ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். ரூத் யார் தெரியுமா? மோவாபிய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ. அப்படிப்பட்ட நிலையில் அருமையாவுலே அவள் செய்த காரியம் என்ன? இங்கே ஒரு ஏளனமான ஒரு வேலை செய்கிறாள். A menial work she does. Amen. Hallelujah. அப்படிப்பட்ட வேலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அருமையாவுலே அவளை ஆசீர்வதிக்கிறார். நான் போகிறேன். சிலவங்களாம் புதுசாக வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? நேராக வந்து எதோ செய்ய மாட்டோம். எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை பாஸ்டர். கொஞ்ச நாள் போட்டோம். அப்புறம் எல்லாரோட என்ன பண்ணுறேன்? நான் பழகின பிறகு, ஐயோ நான் புதுசாக வந்து இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பழக்கமே. ரூத் அப்படி கிடையாதுமா. நேராக போனால் நான் போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? போய் கதிர் பொறுக்கிறேன்ப்பா. அது யார்? ஏழைங்க, விதவைங்க, ஒன்றும் இல்லாதவங்க செய்வாங்க. பரவாயில்ல, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? ஐயா, நம்முடைய மேசியாவுக்கு தாயாய் மாறினாள். ஐயா, இந்த போதும் என்ற மனநிலை அருமையுள்ள ஒரு மிகுந்த ஆதாயம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த கனம் பொருந்த ஸ்திரீ இருக்கிறார். என்னம்மா, நான் யார்கிட்ட சொல்லவா? யார்கிட்ட? பிஎம் கிட்ட பேசவா? என்னது பிஎம்மா? ஆமாம், பிஎம் நம்ம பிஎம். என்ன பிஎம் பண்ணுறீங்க? உங்களுக்கு பிஎம் டேரெக்டாக ஃபோன் பண்ணுவேன்ப்பா. நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசினேம்மா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட பேசினேன்.
லிட்டரலி அப்படிதாம்மா. யோசிச்சு பாருங்க. கேன் யூ இமேஜின்? அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் கிடைக்குது. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர் வாங்கிட மாட்டோம். ஐயா, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் கிடைக்குதுமா. ராஜா கிட்ட பேசுவா, சேனாதிபதி கிட்ட பேசுவா. ஐயா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆஃபர் வரும்போது அவன சொல்ல, தேங்க்யூயா, நான் என் ஜனத்தின் மதியில் எப்படி இருக்கேன் நான். ஆமென். நடந்த காரியம் என்ன? இவங்கெல்லாம் போதும்னு சொன்னா அவர் என்ன சொன்னாரு? பத்தாதுன்னார். இதாம்மா வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இதான் ரகசியம். இன்றைக்கு நீங்கள் நானும் கேளுங்க, ஒன்றும் கிடைக்காது. திருப்தியா இருங்களேன். இந்த ஆண்டவர் அருமையாளே தாவீதுக்கு சொன்ன தேவன் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Let us go to today's word. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இங்க பார்க்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? Daniel 6:20. அருமையாளே, இந்த கதை நம்ம எல்லாரும் இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கேட்டால் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன கதை தெரியுமா? டேனியல் இந்த லயன்ஸ் டென். எல்லாருக்கும் தெரியும் தானே? It's a very simple story. We all know the story so well. I pray that this morning the Lord will speak to us. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேலே, உன்னை அவர் தப்புவித்தாரா? ஆமென். கேட்டது யார் தெரியுமா? இந்த சூழ்நிலை என்னன்னா, தானியேல் ஒரு இக்கட்டான நிலையிலே சிக்கி காணப்படுகிறான். யார் தானியேல்? என்ன சூழ்நிலை? அதை பார்த்து சுருக்கமாய் பார்த்து கடந்து போகலாம். இங்க இதை கேட்டது யார் என்றால் தரியு ராஜா. உபவாச கூட்டத்துக்கு ஆயத்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும் இந்த தரியு ராஜா யாருன்னு சொல்லிட்டு. இந்த தரியு ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவம்மா, ரொம்ப ரொம்ப நல்லவன். ஆமென். இந்த ராஜ்யத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம் ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். கோரஸை குறித்ததான தீர்க்க தரிசனம். கோரஸுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த 2-3 ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் அடுத்த வந்த பெரிய ராஜா வந்து தரியு ராஜா, a very good king. இவனை குறித்து அறிய வேண்டும் என பல காரியங்களை வாசிக்கிறோம். அருமையாளே, ஆகாயின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் வசனம், சக்கரியா 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இதை தானியேலில் வாசிக்கிறோம், எஸ்ராவில் வாசிக்கிறோம், தரியு குறித்து பல இடங்களில் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த காலவெளியில் நாம் let us read Ezra chapter 6 verse 1 through 12. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1 to 12. இது பின்னணியை சொல்றேன். நடந்த காரியம் என்னவென்றால், கோரேசை கர்த்தர் எழுப்புகிறார். கோரேசை தன் தாசன் என்று அழைக்கிறார். ஏசாயா மூலமாய் தீர்க்கதரிசனமாய் சொல்லி அருமையாளே அவன் ராஜ்யம் வருகிறதை பார்க்கிறோம். அந்த மேது பர்சிய ராஜ்யம் வந்த மாத்திரத்தில் நடந்த காரியம் என்ன? எருசலேமில் ஆலயம் எடுப்பித்து கட்டப்பட்டது. அதுக்கு கட்டளையை பிறப்பிக்கலாம். இந்த கோரேஸ்னா இந்த சட்டத்தை கொண்டு வருகிறான். நடந்த காரியம் எஸ்ரா மூலமாய் வந்தாங்க, ஜெருபா மூலமாய் வேலை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அங்கிருந்த மக்கள் நாங்களும் வேலையில் இணைவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனால வேணான்னு சொன்னதுனால வேலை நின்று போச்சு. எவ்வளவு நாள் நின்று போச்சுன்னா 18 வருஷத்துக்கு மேல நின்று போச்சுமா. கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை பணி அருமையால் நிறுத்தப்பட்டது. எல்லாம் எழுதி போட்டாங்க. அங்கேயும் வந்து ராஜா என்ன சொல்லிட்டாரு? வேலை நிப்பாட்டுட்டாரு. அப்படியே நிக்குது. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகாய் தீர்க்கதரிசனம் மூலமாய் கர்த்தர் சொல்றார், அப்பா நீங்க இந்த ஆலயம் இப்படி இருக்கும் போது நீங்க மட்டும் மச்சு பாவப்பட்ட வீட்டில் நீங்க இருக்கலாமா? நீங்க எப்படி இருக்கலாமா? என் ஆலயத்தை கட்ட வேணாமா சொல்லிட்டு தீர்க்கதரிசனமா சொல்லி கிள்ளி எழுப்புதல் வந்து அருமையான ஆலயம் கட்டப்பட்டது. யார் மூலமா கட்டப்பட்டதுன்னா இந்த தரியு மூலமா கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த தரியு ராஜாக்கு எழுதி போடுறாங்க, ஐயா ரொம்ப நாள் ஆச்சு, இந்த ஜனங்க என்னமோ மறுபடியும் கட்டணும்ன்றாங்க. என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு ஜியோ இருக்குன்றாங்க. இவங்க ஜியோ இருக்கு. என்ன ஜியோ? யார் கொடுத்த ஜியோ? கோரேஸ் கொடுத்த ஜியோ இருக்குன்றாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட காப்பி இல்லை, நீங்கள் வேணால் பாருங்களேன், கவர்மெண்ட்டில் ஏதாவது காப்பி இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லெட்டரை வந்து எழுதுறாங்க. அதுக்கு பதில் வாசிக்கலாமே. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மோதிய பட்டணத்தின் அரண்மனை ஒரு சுருள் அகப்பட்டது. ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிச்சுமா. ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிச்சு. வாசிங்க. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்துல கோராஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட்ட
கட்டப்பட கடவது. ஆமென். அதன் அஸ்திபாரங்கள் அதாவது என்னன்னா இதான் கட்டளை இதுதான். தேவாலயம் ஏற்கனவே இருந்து பலி செலுத்தினாங்களே அதே இடத்துல தான் கட்டணும். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைன்னா கோயில் என்ன பண்ண சொல்கிறாங்க, இடிச்சிட்டு நீ வேற எங்கேயாவது கட்டிக்கோ, உனக்கு நான் எத்தனை ஏக்கர் தரேன், 5 ஏக்கர் தரேன், உனக்கு அந்த ஏக்கர் தரேன், நீ என்ன பண்ணிக்கோ, அங்கே போய் சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி சட்டம் வருதா இல்லையாம்மா? நம்ம ஊர்லேயே வருது, நீ அங்கே போய் கட்டிக்கோ. ஆனால் கோரே சொல்கிறான், இல்லை எங்கே பலிபடம் இருந்துச்சோ எங்கே பலி செலுத்துனாங்களோ அதே இடத்துலலாம் கட்டணும். இது அரச கட்டளை, அரசியல் கட்டளை. வாசிக்கலாம், வாசிக்கலாம். அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். கொஞ்சம் பாருங்க, அதான் சொன்ன வார்த்தையை கேட்காதீங்க, வார்த்தையை பாருங்க. 60 முழம் உயரம் அஸ்திபாரம், தெரியுதுங்களா? இந்த பில்டிங் ஹைட், இந்த சர்ச் பில்டிங் பார்த்தீங்கல்ல, ஹைட் எவ்வளோ தெரியுமா? 45 அடி. இந்த பில்டிங் ஹைட்டு வெளியே ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா 45 அடி. முழம் அடியை காட்டிலும் பெருசு. இதுதான் அஸ்திபாரம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் வாஸ் அ கிராண்ட் பில்டிங். பில்டிங் இல்லை, அஸ்திபாரம். அஸ்திபாரத்தோட ஹைட் இந்த பில்டிங் காட்டிலும் பெருசுமா. ஆமென். அவ்வளவு பெரிய மாளிகை அருமையாவிலே கட்டப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கலாம். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மஞ்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் 2 பேரும் சேர்ந்து வாசிங்களேன். அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படும். ராஜாவின் அரண்மனையிலிருந்து அதுக்கு செலவெல்லாம் ராஜா அரண்மனை கொடுக்கணுமா? ஆமென், ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, ஆமா, இப்போ இது பழைய லெட்டர் கொட்டேஷன். இது இப்போ தரியூர் லெட்டர் எழுதுறாரு. வாசிக்கலாம். இது கவர்மெண்டோட ஜிஓ மெமோரண்டம். இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்ரார் பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். ஐயா, சர்ச்சை கட்டுறாங்க, நீ அவங்ககிட்ட எங்கேயும் போகாத, விலகிற. அதான் சிம்பிளாக சொல்லணும். இப்போ சொன்ன விளங்குதா? இவங்கெல்லாம் தடை போட்டாங்க, லெட்டர் போட்டாங்க, அவன் கிட்டேயே நீ போகக்கூடாது, நீ விலகிரு. இது அரச ஆணை. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும், அவங்க செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் கட்டக்கடவர்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். உனக்கு வேலை என்னன்னா, அவங்க கட்டுற வேலைக்கு கவர்மெண்ட் ட்ரெஷரியிலேருந்து என்ன பண்ணும், அவனுக்கு கேட்க கொடுக்கறதா அவன் வேலை. யாரை பார்த்து சொல்றாரு? தடை போட்டவனு பார்த்து கட்டளை, ராஜா கட்டளை வருது. அதோட வாசிக்கலாம். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளங்காலை நீ கொடுக்கணும். ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவது. அதுக்கெல்லாம் டெய்லி தாட்சி இல்லாம கொடுக்க கடவுது. கட்டளை வாசிக்கலாம். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்பட கடவது. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டில் இருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகப்படவும் கடவது. உத்திரத்தை எடுக்கணுமா, அவர் வீடு குட்டி சவரம் போகணுமா, இது கட்டளை. இது சொன்னது யார் தெரியுமா? தரியு.
Just to give you an idea, this is Darius. என்னுடைய ராஜ்யபாரத்தை 2ஆம் வருஷத்தில் வேலை ஆரம்பிக்கப்பட்டது, 6ஆம் வருஷத்தில் வேலை முடிந்தது. நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இவ்வளவு தான் தரியு. இந்த தரியு நாட்களில் நடந்த சம்பவம். இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். தானியேல் 6:1-12 வாசிக்கலாம். எஸ்ரா 6 வாசித்தோம். அது தரியின் மூலமாய் நடந்த சம்பவம் எருசலேமில். இது பாபிலோனில் நடக்கிற சம்பவத்தை குறித்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் தானியேல் 6:1-12 வாசிக்கலாம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ஆமென், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும், ஏன்னா இந்த ராஜாக்கு யூதர்னா ரொம்ப இஷ்டம். யூதருக்கு ஒரு மாதிரி யாரும் என்ன பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. இவனுக்கு கூட உதவியாக இருக்கிறது 3 பிரதானிகளில் யார் ஒருவன், தானியேல் ஒருவன். அப்புறம் மனசில் ஆசை என்னன்னா, தானியேலை என்ன ஆக்கிடணும், ஹெட் ஆக்கிடணும். நமக்கு அந்த கதைலாம் தெரியுமே. சரி, நமக்கு டைம் இல்லை, கடந்து போகலாம். நமக்கு பிறகு தான் தெரியும் இவங்களுக்கெல்லாம் பொறாமை வந்துச்சு. இவங்க இதுதான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சூழ்ச்சி செஞ்சு, ராஜா நீங்கள் ரொம்ப சூப்பர் ராஜா, நீங்கள் இவருக்கு சூப்பர்னு இந்த ராஜா இருந்தாலும் அப்படி தான், நீங்கள் ரொம்ப சூப்பர், ஒரு சட்டம் கொண்டாடணும் ராஜா, அடுத்த 30 நாளைக்கு யாரும் எங்கேயும் வணங்கக்கூடாது, எந்த கடவுளை இந்த மனுஷன் உங்களை மாத்திரம் வணங்கணும் ராஜா, நீங்கள் பண்ணுங்க. அப்படியே சொல்கிற, அப்படியே சொல்ல, சரி செய்ப்பா. இல்லை ராஜா, இதை ஒரு சட்டமாக போடுங்க ராஜா. சட்டமாக போடுங்கன்னா நம்ம ஊர் சட்டம் தான் உங்களுக்கு தெரியுமே, இதை சட்டம் போட்டால் யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்படி போடு, அப்படி சரி போட்டுக்கப்பா. தெரியல, இந்த தரியுக்கு ஒன்றும் தெரியல. முடிஞ்சிருச்சு. கடைசியில் நமக்கு சூழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் பார்த்தா ராஜா ஒருத்தன் செய்யலை. யாருன்னா தானியேலா. அவன் நம்பாள். ஐயா, நம்பாள்லாம் சொல்லாதீங்க, யாராக இருந்தாலும் மாற்ற முடியாது. இந்த மேத பரிசிய சட்டம் மாற்றப்பட முடியாது. அருமையால் இந்த காலவெளியில் செய்தி என்னவென்றால், அருமையாவுள்ள தரியு யார் தெரியுமா, ராஜா இல்லம்மா, சக்கரவர்த்தி. சகல அதிகாரம் அவன் கையில உண்டு. ஆனா இப்ப தானியேல் எங்க இருக்கான் தெரியுமா, சிங்ககபில் இருக்கிறான். having Darius as his friend. இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னோட வாழ்க்கையில you might have the best support system. எனக்கு வேண்டிய பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன்ப்பா, என் பேங்க்ல எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டேன், போட்டு ஷேர்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன், பிஎஃப்ல இது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த அடுத்த தலைமுறைக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், நல்ல ஜாப் செக்யூரிட்டிலாம் பண்ணி வச்சுட்டேன். பெஸ்ட் காரியம், ஒரு பெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் தானியேலுக்கு இருந்துச்சு. தானியேலுக்கு அருமையாள இதை விட ஒரு சக்கரவர்த்தியினுடைய சப்போர்ட் தானியேலுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிறதோ சிங்ககபியில. So don't think and don't say that you have all secured. இந்த நாட்களில் அநேக செய்கிற காரியம், ஏன் நல்லா படிக்கிறாங்க, ஏன் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு செக்யூரிட்டி வேணுங்க, ஜாப் செக்யூரிட்டி வேணும், லைஃப்ல செக்யூரிட்டி வேணும். கர்த்தருடைய பிள்ளை அறிய வேண்டிய காரியம் என்ன, யூ மைட் ஹேவ் த பெஸ்ட் செக்யூரிட்டி. தானியேலுக்கு அந்த நாட்களில் அருமையுள்ள அகிலத்தில் இருந்த எல்லா மனுஷருக்கும் அவனுக்கு தான் செக்யூரிட்டி இருந்தது. அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு என்ன வேலை, தானியேலுக்கு என்ன வேலை தெரியுமா, he was next to the king. அவன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் சாமானிய மனிதன் அல்ல, அவனுக்கும் அதிகாரம் இருந்தது. ஆமென் 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 ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையிலும் வாழ்க்கையில் கெட்டது நடக்குமா? ஆமாயா. அதான் இந்த சம்பவத்தினுடைய பாடம். இவன் யூதனுக்கு அந்நியன் அல்ல. கோரேஸ் பார்க்கும்போது தரியு ராஜா யூதனுடைய நண்பன். எனக்கு விளங்குதுமா, யூதனை வெறுக்கிறவங்க பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா விளங்குது. அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க, ஐயோ இந்த ஊரில் கிறிஸ்தவெல்லாம் போட்டு அழிக்கிறாங்க, கிறிஸ்தவன் போட்டு பாடுபடுறான், அது வேலை. இவங்க கிறிஸ்தவனுக்கு தான் எல்லா சலுகையும் கிடைக்கும், யூதனுக்கு எல்லா சலுகை, கவர்மெண்ட் ஆர்டரே இருக்கு, அவனுக்கு எதுவும் பண்ணாத, அந்த தொந்தரவு கொடுக்காத, கவர்மெண்ட்லேருந்து காசு கொடு. அப்படிப்பட்ட நாட்களில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு கஷ்டம் வருமா? வரும். காலவழியில் அறிந்து கொள்ளலாம். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் இன் a comfort zone. நீ தரியும் ராஜ்யத்தில் அருமையாவுல அந்த உயர்ந்த சிங்காசனத்தில் வீட்டு இருந்தாலும் இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து உனக்கு ஆபத்து வரத்தான் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த பாடத்தினுடைய உண்மை.
Amen, hallelujah. The best, the most powerful king. Amen, hallelujah. And Daniel was no fool. He was the wisest person. அருமையாவுள்ள எல்லா ஞானம் உண்டு அவனுக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையாவுள்ள இந்த ராஜ்யம் வந்ததே யாருனால தெரியுமா? தானியேலுடைய தீர்க்கதரிசனத்தினால. அன்னைக்கு ராத்திரி மேனே தேக்கல் உபாரிசின்னு சொன்ன மாத்திரத்தில் அருமையாவுள்ள அதை விளக்கி சொன்னது தானியேல். அதன் மூலமாய் அந்த ராத்திரியிலே இந்த ராஜ்யம் வந்தது. ஆகையால் இந்த ராஜ்யத்தில் தானியேலுக்கு ஒரு உயர்ந்த பெயருமா, உயர்ந்த அந்தஸ்து இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில ஏதாவது தப்பு நடக்குமா? நடந்துச்சே. ஒருவேளை இந்த காலவெளியில் அருமையாவுள்ள you might think that you are in the most safe place. எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், ஜாக்கிரதையா இருமா. இன்றைக்கு நீங்கள் நான் நிற்பது, நிர்மூலமாக இருப்பது ஆண்டோட சுத்த கிருபை. நம் அரசாங்கமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய ஆஸ்தியோ அல்ல. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். அதுதான் நீங்க பார்க்கிற பாடம். The best background, the best support system he had, but yet we see that he was pushed in the lion's den. Amen, hallelujah, hallelujah. அப்படிப்பட்ட நிலையிலே what can be done, what might be done. Amen. அருமையாவுள்ளே தானியேல் செய்த 5 காரியங்கள் சுருக்கமாய் பார்த்து நாம் கடந்து போகலாம். And that's what Daniel did. That's what brought Daniel out of the lion's den. அவனுடைய இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த காரியங்கள் இதுதான். 5 எளிமையான செய்தி, எளிமையான காரியங்கள். வாசிக்கலாம் மறுபடியும் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் இல்லம்மா 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிட்டு அப்படிங்க வரலாம். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கெபியின் வாசல் மேல கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு. தானியேலை பற்றிய தீர்மானம் இது இனிமே மாறக்கூடாது. அதை போட்டது சிங்ககபியில் போட்டது எப்படி மாறப்போகுது? சரி, மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லு போட்டு அப்புறம் கல்லு மேல ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதில் மேல் முத்திரை போட்டான். ஆமென். ஒரு சைன் இல்லை, எத்தனை சைன்? 2 சைனுமா? ராஜா மோதிரமா அப்புறம் பிரபுக்கள் மோதிரமா? ஏன்னா தானியேலுடைய ஃபேட் மாறக்கூடாது. This sealed the fate of Daniel. Literally there was a seal on the fate of Daniel. தானியேலுடைய விதி என்ன பண்ணக்கூடாது? இனிமே மாறவே கூடாது. தானியேலுடைய வாழ்க்கையில் இனிமே தானியேல் மீது ஒரு பேரை இருக்கக்கூடாது, இதுல மாறுதலே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விதத்தில் தானியேல் தள்ளப்பட்டான். ஒரு கல் புரட்டப்பட்டது, அது மேல ஒரு முத்திரை இன்னொரு முத்திரை போட்டு this is the fate of Daniel. Amen, hallelujah, hallelujah. ராஜா ஃப்ரெண்டு, இவன் ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர். இவனுடைய ஃபேட் பார்த்தீங்களா? இவனுடைய நிலைமை பார்த்தீங்களா? ஆமென். ஆகையால் தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளையை ஒருபோதும் நாம் யோசிக்க வேண்டாம், நான் இருந்துட்டேன், நான் பார்த்துக்குவேன். இல்லைம்மா, தானியேலுக்கு இந்த கதி. ஆமென். அப்படி தானியேல் எப்படி வெளியே வந்தான்? வாசிக்கலாம், 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. சும்மா தான் வாசிக்கும் போது இப்போ என்ன சொன்னேன்? பார்க்கணும்னு சொன்னேன்ல. தானியேல் கெபி கிட்ட யார் வரா? ராஜா வருவாங்களா? அதான் சக்கரவர்த்தி வருவாரா? அவர் என்ன பண்ணுவார்? ஒரு மந்திரி ஆள் அனுப்புவார். நம்மளுக்கு தான் நைட்டெல்லாம் தூங்கலை, அவர் அழுதுகிட்டு இருந்தார், உபவாசம் பண்ணிட்டு சாப்பிடல, அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல தானியேலே அப்படிதான் வாசிக்கிறான். போட்டிருக்கா இல்லையா? துயர தானியேலே இந்த துயர சத்தம் கிடையாது. அது அங்க துயரம், அங்க he lamented over Daniel. தானியேலே கத்தி வந்து கூப்பிடுறார். என்ன சொன்னார்? வாசிக்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு. அருமையானவர்களே, பாயிண்ட் நம்பர் 1 முதலாவது என்னன்னா, தானியேல் முதலாவது ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். ஹல்லேலூயா. இதான் ஃபர்ஸ்ட் தானியேல் குறித்து வாசிக்கிற காரியம். ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். ஆமென், ஹல்லேலூயா. Daniel was in a very prestigious work job, prestigious responsibility. ஒரு முக்கியமான உத்தரவாதம் அவனுக்கு இருந்ததம்மா. சும்மா சாதாரண வேலை இல்லைம்மா. அதை விட்டு அவனுக்கு சாதாரண வேலை, சிம்பிள் வேலை, அவனுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அதை விட்டு என்ன பண்ணாம ஆண்டவருக்கு சொல்லுங்களேன், எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன்? நான்
ஊழியம் செய்வேன், தேவனை தொழுது கொள்வேன். ஆமென். இவன் தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காரன். He was a servant of the living God. Hallelujah. Hallelujah. When was he a servant of the living God? While he was the PA to the emperor. When he was the prime minister. When he was having the prestigious job, he was known as a servant of the living God. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நான் அறிய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஹை ப்ரொஃபைல் ஜாப். எனக்கு என்ன ஜாபா? எனக்குலாம் ஹை ப்ரொஃபைல் ஜாப், எனக்கெல்லாம் வேலையில் பயங்கர பிஸி. என்ன விடுறதுக்கு நேரம் இல்லை, மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லை. காலையில் சாயங்காலம் மூச்சு விட்டாங்க, சும்மா புழுக வேண்டியது. எனக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லை. எதுக்கு நேரம் இல்லை? அப்பப்போ ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடுறேன், எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு டைம் கிடச்சுன்னா என்ன பண்ணுறேன், வரேன். ஆனால் தானியேல் யார் தெரியுமா? இந்த நிலையில் இருக்கிற தானியேல் அவன் தேவனுடைய தாசன். இப்படி சொல்கிற அருமை அவளை அறிந்து கொள்ளலாம். திஸ் வாஸ் Daniel. He was God's servant while being the one of the top leaders in the nation. தேசத்தினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் ராஜாவுக்கு தாசன் இல்லை, எல்லாருக்கும் தேவனுக்கு தாசனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஐயா, அதே காலத்தில் ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ இருந்தாங்க, நமக்கு தெரியும். ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ பேசினா அப்பவும் அந்த சக்கரவர்த்தி நேபுகாத்நேசர் கேட்குறார், ஏன்பா இப்படி பண்ணீங்களா? நாங்களாம் உங்களுக்குலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பண்ண மாட்டோம்னா பண்ண மாட்டோம், எங்களை ஆண்டவர் தப்பி வைப்பார், தப்பிக்கலனால நாங்கள் போவோம், எங்களை போவோம். இப்படி யார் சொன்னா? ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்னாங்களே. ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. அவங்களாம் என்னறாங்க, அது மாதிரி நிற்கலாம்ப்பா, வேலை இல்லை, பொறுப்பு இல்லை, நீ பாட்டு கத்திட்டு போயிடலாம். ஆனால் தானியேல் பொறுப்புள்ளவன்மா. ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. But please understand, he was still God's servant. Amen. Hallelujah. Daniel was an efficient worker. But he gave 100%. இன்னைக்கு நிறைய நேரத்தில் சொல்கிறாங்க, 100% நான் வேலைக்கும் 100% நான் ஊழியத்தையும் கொடுக்க முடியாது. நிச்சயமாக கொடுக்க முடியும். கொடுத்த நபர் தானியேல். Amen. He gave 100% to the kingdom and 100% to the kingdom of God. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலவெளியில் ஒருவேளை இந்த கேள்வி யாருக்காவது இருந்துச்சுன்னா, முடியுமானா நிச்சயமாக முடியும், சத்தியமாக முடியும். சத்திய வசனம் சொல்லுது. ஒரு காலத்துலலாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, இந்த வருகிற நாட்களில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கெலாம் நேரம் இல்லை. எல்லாருமே என்ன வேலை செஞ்சாலும் ஃபுல் டைம் ஒர்க்கர். ஆமென். ஹல்லேலூயா. அருமையோடு இது எழுப்புதல் காலம். ஆகையால் சபை ஆயத்தப்பட வேண்டும். அருமையோடு நேகேமியாவின் காலத்தில் ஒரு பக்கம் பட்டயம், ஒரு பக்கம் கொல்லுரு. அருமையோடு you have to do both these things, right now. ஆகையால் தானியேல் பார்க்கும்போது he was known as the servant of the living God. இரண்டாவது பார்க்கும்போது வாசிக்கலாம், 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு. அடுத்தது என்ன பார்க்கிறோம்னா, தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க. ஆமா, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் எப்படிமா இடைவிடாமல் வேலை செய்ய முடியும்? ஆமென். இன்னைக்கு சிலவங்க இருக்கிறாங்க, இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பாங்க, வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வீட்டில் ஒரு பொறுப்பெடுக்க மாட்டாங்க. இவங்க அப்பப்போ வேலையில் லீவ் போட்டுருவாங்க. சரியா? என்னன்னு கேட்டால் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணிட்டுவாங்க. இது பொறுப்பத்த வேலைம்மா. தானியேல் அப்படி கிடையாதுமா. அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தான். அவன் இடைவிடாமல் எந்த தடையில்லாமல் எல்லா பொறுப்புகளை செய்தான். இந்த காலவெளியில் அறிந்து கொள்ளலாம். This was Daniel's credentials. இதுதான் ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இந்த காலவெளியில் நம்ம பிரிச்சுட்டோமா? வேலை வேற, சர்ச்சு வேற, ஊழியம் வேற, வேலை வேற இல்லம்மா. நீ அதையும் செய்யலாம், இதையும் செய்யலாமா? ஹல்லேலூயா. இடைவிடாமல் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும். இடைவிடாமல் நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். எதற்கும் தடை இல்லாமல் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். தானியேல் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியப்பா இதுதான் அருமையோடு அவனை வெளியே கொண்டு வந்துச்சு. எப்படி நான் வெளியே கொண்டு வந்தேன்னா, நான் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறேன், என்னை எப்படி ஆண்டவர் விட்டுருவார்? நான் தேவனுக்கு தாசனாக இருக்கிறேன், எப்படி நான் சிங்கக்கபில் இருப்பேன்? ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் அருமையோடு அவனை வெளியே கொண்டு வந்தது. இடைவிடா வாசிக்கலாம். 71ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
நானோ எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்து எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். நாட் ஜஸ்ட் இமோஷனலி ஆர் எப்பப்போ முடியுமோ அல்ல, எப்பொழுதும் அருமையானவர்களே தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் தானியேலின் அடையாளம். தானியேலா அவன் இடைவிடாமல் தேவனே, தானியேல் தன்னை குறித்து சொல்லவில்லை, ராஜா சொல்ற வார்த்தை. அப்படின்னா இதுதான் தானியேலின் அடையாளம். கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு உங்களுடைய அடையாளம் என்ன, என்னுடைய அடையாளம் என்ன? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? எலிசாவை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் யாராவது இங்கே இருக்காங்களா? இங்கே ஒருத்தர் இருக்காருங்க. அவர் யார் தெரியுமா? எலியாவுக்கு கைக்கு அதான் அவன் அடையாளமா. எலியாவுடைய குடும்பத்தை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாதுமா. என்ன கோத்திரம் என்ன குடும்பம் எல்லாம் தெரியாது. ஆனால் எலிசா குறித்து தெரியும், பெரிய குடும்பம். இவன் 12வது ஏர் மாடுகளை உழுதவன். அருமையோடு அப்படி பெரிய குடும்பத்தை சார்ந்தவன். ஆனால் என்ன பண்ணலாம் தெரியுமா? தன்னை தாழ்த்தி எஜமான் கைக்கு தண்ணி. இதுதான் அவனுடைய அடையாளம். அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? வாட் டு பீப்புள் சே? நாமே சொல்லுகிற காரியம் வேறு, ஆனால் நம்மை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்க? தானியேலை குறித்து ராஜா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவனா இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன். ஆமென். அவன் தேவனை ஆராதிக்கிறான்னு என் வேலை செய்யாமல் இருந்த ஒருபோதும் சொன்னதில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது அருமையோலே தானியேலுடைய அடையாளம் என்ன? வாசிக்கலாம் அருமையோலே, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய், ஏன்னா அது என்னவென்றால் என்னமா, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். Third quality, to be innocent in the sight of God. தேவனுடைய பார்வையில் நான் குற்றம் அற்றவன். தேவனுடைய பார்வையில் குற்றமற்றவன். சங்கீதம் 18:19-24 வாசிக்கலாம். Psalm 18 verse 19 to 24. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். சரிம்மா, போதும்மா. இங்கே தாவீது சொல்லுகிறேன், ஆண்டவரே, ஆண்டோடைய பார்வைக்கு முன்பாக நான் எப்படி இருக்கேன்? சுத்தமாக இருக்கேன், குற்றமாக. இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா? மற்றவங்க முன்னாடி ஆர்கியூ பண்ணிடலாம், நான் ரைட்டுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிடலாம். இன்றைக்கி சொல்ல முடியுமா தைரியமா? நான் ஆண்டருக்கு முன்னாடி நான் சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த நிலை என்னை இக்கட்டிருந்து வெளியே கொண்டு வரும். ஆமென். அதான் சொல்கிறான். இது தாங்க ஏன் திரும்ப சிங்கமாக இடப்பட்டுருந்துச்சு. நான் ஆண்டவர் முன்னாடி எந்த தப்பு செய்யலை. ஆண்டவர் முன்னாடி எந்த தப்பும் செய்யலாமா? ஹல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளலாம். அந்த இக்கட்டு நிலை கோரேஸ் இருந்தாலும் சரி, நீ தானியேலா இருந்தாலும் அந்த இக்கட்டு உனக்கு வரத்தான் செய்யும். அதான் உண்மை. நினச்சிட வேண்டாம் சேஃப் ஜோன் அப்படி இல்லவே இல்லை. அதே நேரத்தில் அப்படி இக்கட்டு இருக்கும்போது எப்படி வெளியே வர்றது? நான் தேவனுடைய தாசனாக இருக்க வேண்டும். ஆமென். நான் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையில் நான் குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் 3 அதிகாரம் 19 வாசிக்கலாம். 19-21 வாசிக்கலாம். 1 யோவான் 3:19-21. இதனாலே நாம் சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து தம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், ஹல்லேலூயா, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, ஹல்லேலூயா, அவருடைய இதுதான் தானியேலுக்கு என்ன தைரியம்னா, என் இருதயம் சொல்லுது நான் குற்றவாளி இல்லை, அதை விட்டு நான் தைரியமாக இருக்க முடியும். இன்னைக்கு ஏன் தெரியுமா பயம்? உனக்கே தெரியும், மனசே என்ன சொல்லுது, நீ தப்புன்னு சொல்லுதும்மா. பரவாயில்ல, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர்கிட்ட ஆண்டவரே நான் பாவி, குற்றத்தை மன்னியோன்னா என்னை இந்த நேரத்தில் சுத்திகரித்து என்னை தகுதிப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. So this was the one that brought him out. ஹல்லேலூயா. Thank you Jesus. 4வது பார்க்கும் பொழுது அருமையாவுள்ளே, அவன் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல
வாசிக்கலாமே. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ராஜா, உங்களுக்கு முன்னாடி கூட நான் நீதி கேடு செய்ததில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தபடினாலே அவன் வெளியே வந்துட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அறிந்து இதான் ரகசியம். பிரச்சனை வராமல் இருக்காது, பிரச்சனை வரத்தான் செய்யும். நீ தானியேலா இருந்தால் கூட பிரச்சனை வரும், கோரேஸ் மேலே இருந்தால் கூட பிரச்சனை வரும். ஆனால் அறிய வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய காரியம், ஐயா, தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நோவா அருமையோலே தன் ஜனத்தார் மத்தியிலே குற்றமற்றவனாய் அவன் காணப்பட்டான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது was innocent. ஆமென். இவனை பிடிக்க சவுல் வரான். அவன் வஸ்திரம் ஓரத்தை கிழிச்சா இவனுக்கு மனசு குத்துதான். அந்த அளவுக்கு இவன் மனசாட்சி சுத்தமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஐயா பாருங்கய்யா, என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க கொன்னிடலாம்னு சொல்லிட்டு, நான் செய்யலை. இதனால் தெரிஞ்சுங்க நான் குற்றவாளி இல்லை, மனசு சுத்தமாக. என் மகனே, நீயா தாவீது, நீயாப்பா? நீ என்னை விட நீதிமான்ப்பா, என்னை விட நீதிமான். எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நீ தான் ராஜாவா வருவ. யார்? ஜோனாத்தான் சொல்ல. யார் சொன்னது? சவுல் சொல்கிறான். நீ நீதிமான்ப்பா. ஆமென். சிலவெல்லாம் ஆண்டருக்கு முன்னாடி நீதிமான்லாம் இருந்துருவாங்க. நம்ம வீட்டார் மத்தியில் நீதிமானம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயா, இந்த தானியேல் தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக நீதிமானாய் நடந்து கொண்டான். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் முயற்சி செய்வோம். இதுதான் அருமையாக நம்ம கிட்டேருந்து வெளியே கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானாய் நடந்து கொண்டான். கடைசியில் பார்க்கலாம் 23ஆம் வசனமா எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்போ என்னம்மா இது 5வது பாயிண்ட் என்னங்க? விசுவாசம். தேவன் பேரில் விசுவாசம் அவனை வெளியே கொண்டாந்துருச்சு. உள்ளே போகிறது ஐயா கேரண்டியே கிடையாது. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவான்? அந்த சிங்கம் தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம், இந்த சிங்கம் சாதாரண சிங்கம் இல்லை. அந்த நாட்களில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே சிங்க கெபியில் போடுறது தான். இந்த சிங்கம் கெபியில் போடுறதுக்கு முன்னாடி சிங்கத்தை என்ன பண்ணுவாங்க? பட்னி போடுவாங்க. அதெல்லாம் தெரியும், நிறைய பேர் தெரியும். அது மாத்திரம் இந்த சிங்கம் என்ன சிங்கம் தெரியுமா? இங்கிலீஷில் சொல்லுவாங்க மேன் ஈட்டர்ஸ்ன்னுவாங்க. மேன் ஈட்டர்னு என்ன தெரியுமா? பொதுவாக சிங்கம் புலி எப்போ மனுஷ ரத்தத்தை மனுஷ கறியை ருசி பார்த்துருச்சோ அதுக்கு பிறகு எதை தான் சாப்பிடும்? அதுக்கு முன்னாடி ஆட்டு கறி மான் கறி எல்லாம் கொடுத்தா கூட வேணான்னு சொல்லும். எனக்கு என்ன கறி இஷ்டம்? நல்ல மனுஷ கறி தான் இஷ்டம். திஸ் இஸ் வாஸ் கால்ட் திஸ் மேன் ஈட்டர்ஸ். திஸ் இஸ் அ மேன் ஈட்டர். அவ்வளோ கொடூரமான சூழ்நிலை. ஒன்றும் அணுகவில்லை. காரணம் என்ன? இந்த 5 காரியங்கள்மா. ஸோ முதலாவது அறிந்து கொள்ளலாம், பிரச்சனை இக்கட்டு எல்லாருக்கும் வரும். தானியேலுக்கே வந்துச்சு. ஆமென். ஆகையால் அப்படி பார்த்து நீ பயப்பட வேண்டாம். செய்ய வேண்டிய காரியம் இந்த 5 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஐயா அதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்ணில் முடிச்சு போய்க்கலாமா? நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம் உண்டுமா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலே, நிர்விசாரமாக இருக்காத, ஜாக்கிரதையாரு. ஆமென். கோரேசு நாட்களில் கூட உனக்கு கெடுதல் வரும். கரியும் நாட்களில் கூட உனக்கு கெடுதல் வரும். ஆமென். நீ உன்னத நிலையில் உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட உனக்கு கெடுதல் வரும். ஆமென். அதோட்டு எனக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம வேலை முடித்த பிறகு நம்ம வேலை என்ன? அவரோட முகத்தை தேடுறது, இடைவிடாமல் அவர் கூலியை செய்வது. நீ உன் கேட்டிலேருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியாது, தடுக்க முடியாது. அது வரத்தான் செய்யும். ஆனால் நீ ஆண்டவரை நீ தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய், அவருக்கு இடைவிடாமல் ஆராதனை செய். தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக உன்னை நீதிமானாய் நீ உன்னை நடத்திக்கொள். நீ கர்த்தரை முழுமையாக முழு இருதயத்தோடும் அவரை சார்ந்து நம்பிக்கையோடு இரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோசபாத் செய்த காரியம் அதுதான். 3 ராஜ்யங்கள் வந்தது.
அவன் கர்த்தரை விசுவாசித்து அருமையாளே செயல்பட்டான். கர்த்தரை நம்புவோமா? கர்த்தரையே சார்ந்து இருப்போம். உனக்கு வெட்கமில்லை, வெட்கப்பட விடமாட்டார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளைகளை தீர்மானம் எடுப்போம். இந்த தானியேல் செய்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம், கடைபிடிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அருமையான விக்கெட் வந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பாண்டியன் ஜெபிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. தகப்பனே, தானியேலை குறித்து அல்லேலூயா நீர் எங்களோடு கூட பேசின அந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தானியேலிடத்தில் காணப்பட்ட அல்லேலூயா அந்த குவாலிட்டிஸ் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் அதை அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே அல்லேலூயா திருப்தியாய் அல்லேலூயா தகப்பனே உம்மையே இடைவிடாமல் ஆராதித்து தகப்பனே வேலையில பொறுப்புகளில் இருந்தாலும் தகப்பனே உம்மை ஆராதிக்கிற அந்த ஒரு மனநிலை, அல்லேலூயா ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனநிலை, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மிடத்தில் இருந்த அந்த விசுவாசம், உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்த அந்த கிருபை, அல்லேலூயா தகப்பனே நாங்களும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே தானியேலை போல தகப்பனே நாங்கள் செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் மேலாக தகப்பனே உம்முடைய ஊழியத்தையும் தகப்பனே ஆராதனையையும் அல்லேலூயா நாங்கள் மேற்கொள்ள தகப்பனே உமக்கு உண்மையா இருக்க கடைசி கால எழுப்புதலில் எங்க எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. நீங்க உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.